பல்லவர் வரலாறு பகுதி 4 தொடர்கிறது. 2ஆம் நரசிம்மவர்மன் இவனுக்கு பெரும் புகழையும் சைவ சமய வரலாற்றில் அழியாத இடத்தையும் பெற்றுக் கொடுத்தது. காஞ்சிபுரத்தில் இவன் எழுப்பிய கைலாசநாதர் கோயில் ஆகும். மகாபலிபுரத்தில் சிறந்து விளங்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினான். அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சியில் பரமேஸ்வரர் வன்னகரம், முத்தீஸ்வரர் ஆலயம் முதலிய கோயில்களையும் கட்டினான். இவனது காலத்தில் கல்வியின் நிலை ஓங்கி இருந்தது. கல்வி நிலையங்கள் நிறைய துவக்கப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக 2ஆம் நந்திவர்மன் அவன் காலத்து பட்டயங்களை கிரந்த தமிழில் வெளியிட்டான். இதனால் தமிழ் மொழி இவனது ஆட்சியில் சிறப்பு பெற்றது. தந்திவர்மன் கிபி 796 846 ராஷ்டிரகூடர்களின் ஆதரவுடன் 2ஆம் நந்திவர்மன் ஆட்சியை பெற்றதால் ராஷ்டிரகூட இளவரசி ரேவாவை 2ஆம் நந்திவர்மன் மனம் புரிந்து கொண்டான். இவர்களுக்கு பிறந்தவன் தந்திவர்மன் என்பவன் ஆவான். தந்திவர்மன் ஆட்சி காலத்தில் ராஷ்டிரகூட நாட்டில் வாரிசு உரிமை போர் நடைபெற்றது. 1ஆம் கிருஷ்ணனின் மகன்கள் 2ஆம் கோவிந்தன், துருவன் ஆகிய இருவருக்கும் இடையே வாரிசு உரிமை போர் தொடங்கிற்று. தந்திவர்மன் 2ஆம் கோவிந்தனுக்கு ஆதரவு அளித்தான். வாரிசு உரிமை பேரில் துருவன் வெற்றியடைந்தான். தனது பகைவனுக்கு ஆதரவளித்த தந்திவர்மனை துருவன் பழிவாங்க எண்ணினான். காஞ்சியை தாக்கி கைப்பற்றி கொண்டான். இதனால் தந்திவர்மன் ராஷ்டிரகூடர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு கப்பம் செலுத்தினான். துருவன் இறந்த பின்னர் 2ஆம் கோவிந்தன் மகன் 3ஆம் கோவிந்தன் ராஷ்டிரகூட மன்னன் ஆனான். ராஷ்டிரகூட மன்னராட்சி மாறியவுடன் தந்திவர்மன் கப்பம் கட்ட மறுத்துவிட்டான். எனவே 3ஆம் கோவிந்தன் பல்லவ நாட்டின் மீது போர் தொடுத்தான். இப்போரிலும் தந்திவர்மன் தோல்வியுற்றான். இதன் காரணமாக பல்லவ பேரரசு சிற்றரசாக மாறியது. 3ஆம் நந்திவர்மன் கிபி 846 869 தந்திவர்மனுக்கும் கதம்ப இளவரசிக்கும் பிறந்தவன் 3ஆம் நந்திவர்மன். இவன் ஆற்றல் மிக்கவனாக விளங்கினான். இழந்த பல்லவ பேரரசினை மீட்டான். இவனது வெற்றியை நந்திக்கலம்பகம் விளக்குகின்றது. 3ஆம் நந்திவர்மன் சிறந்த போர்த்திறம் படைத்தவன். இவனுக்கு நந்திப்போத்தரசன், நந்தி விக்கிரமவர்மன், விஜய நந்தி, விக்கிரமவர்மன் என்று பல பெயர்கள் உண்டு. நந்திக்கலம்பகத்தில் தொல்லூற்றறிந்த நந்திவர்மன் என பாராட்டப்படுகிறான். தொல்லாறு எனும் இடத்தில் நடந்த போரில் பாண்டியரை வெற்றி பெற்றதால் இவ்வாறு பாராட்டப்படுகிறான். நந்திக்கலம்பகம் அவனுக்காகவே எழுந்த இலக்கியம் ஆகும். தொல்லாற்றில் மட்டுமின்றி வெள்ளாறு, கடம்பூர், வெறியலூர், தோண்டி, பழையாறு ஆகிய இடங்களிலும் பகைவரை வென்றான். பல்லவர் வரலாறு தொடருகிறது.